அருமையான மட்டன் தம் பிரியாணி ரெசிபி பார்த்துடலாம். மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது ரைஸ். நான் 3/4 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன், கழுவி ஊற வச்சுருக்கேன். மட்டனை 1/2 kg மட்டன் தான் நான் இன்றைக்கி போடுறேன். இது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்முறையை பார்த்துடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் சொல்லுவேன். வெங்காயம் வந்து 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த ஆனியன்ஸை வந்து நம்ம நல்லா ப்ரௌன், நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு வதங்கணும். இது நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே கூட விட்டுருங்க. நீங்கள் சிம்மரில் வச்சுருந்தாலும் அப்படியே கூட விட்டுடலாம். நம்மளுக்கு மெயினாக நான் இந்த டபராவில் தான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறேன். என்னோடய ஸ்பெஷல் வந்து மட்டன் பிரியாணி வந்து நான் டபராவில் செய்கிறேன். தம் பிரியாணி தான் செய்கிறேன். இது ரொம்ப எளிமையான ஸ்டெப்பு நம்ம பார்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போயே வந்து இந்த ஹாட் வாட்டரையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், நம்ம ரைஸ் போட்டு எடுக்கிறதுக்காண்டி. பாருங்கள், இப்போ இந்த கோல்டன் கலர் வந்துருச்சு இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இதில் பட்டையும் லவங்கமும் ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி, புதினா ஒரு பொடி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து 3/4 கிலோவுக்கு 1/2 கிலோ மட்டன் தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கேற்ற குவான்டிட்டி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன், மெஷர்மெண்ட்ஸு. இது மிக்ஸ் பண்ணதுமே நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் தூள் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி வந்து 4 பெரிய தக்காளி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டை நீங்கள் போட்டதுமே சும்மா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் 3/4 கிலோ ரைஸ் வந்து இந்த கிளாஸில், என்னோடய கிளாஸில் எனக்கு வந்து 3 கிளாஸ் வந்திருக்கு. நான் இந்த 3 கிளாஸ் அளவு தான் நான் தண்ணி விட போகிறேன். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி தான் நான் விடுறேன். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த பதம் நல்லாயிருக்கும், நம்ம ரைஸ் உடையாது. பண்ணிடலாம். 1 2 3 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் நான் 3 கிளாஸஸ் ஆஃப் ரைஸ்க்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி நம்மளுக்கு கொதி வரும்போது நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த 1/2 kg மட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம வாஷ் பண்ணி வச்சு தான் ஆட் பண்ணிடலாம். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த டைமில் காரம் பார்க்குறதுனா உப்பு காரம் பார்க்குறதுனா கூட பார்த்துக்கலாம். நம்ம ரைஸ் போட்டு தான் கூட பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நான் வந்து 1/2 an hour வந்து நான் இந்த மட்டனை வேக வைக்க போகிறேன். நம்ம மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு 1/2 an hour இந்த மட்டன் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையை பார்த்துடலாம். நம்மளுக்கு மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸை போட்டு தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அந்த வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரைஸை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து நம்ம தம் போட்டுடலாம். இது ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம ரைஸ் பார்த்துடலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து நம்ம வெடிக்கட்டிடலாம். நான் இந்த வெடிக்கட்டின சாதத்தை வந்துட்டு நான் இப்போ தம்மில் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. தண்ணி எனக்கு இது போதுமாக இருக்குது. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து தம் போட போகிறேன்.
பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொதி வரும்போது நம்மளுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது, எக்ஸ்ட்ரா நம்ம போட வேணாம். ஆஃப் ரைஸ் வந்து குக் பண்ணிட்டு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டனுமே வந்துட்டு 90% இது வெந்திருக்கு. நான் சும்மா ஒரு 10 மினிட்ஸ் தான் நான் வந்து தம் வைக்க போகிறேன். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு தம் போட்டுடலாம். ஹைலியே இருக்கட்டும். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பிரியாணியே பார்த்துருங்க. பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி இருக்கா செக் பண்ணிடலாம். இல்லை, பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னுட்டு. வாவ், பாருங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை. பாருங்கள், நம்ம அருமையான நம்மளோட தம் பிரியாணி 3/4 கிலோவில் 1/2 கிலோ கறியை வச்சு நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம எம்மியாக இருக்குது. நான் உங்களுக்கு டிஸ்பிளே தான் வச்சுட்டு காணிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட அருமையான ஆயிடுச்சு. ரைஸ் நாங்கள் சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.